அந்த யுத்தத்தை வாசலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு இல்லையா ஐயா, அப்படின்னா அது என்னன்னா நீங்க யாருங்கிறத சொல்றதுதான். இவங்க அதுக்குதான் துணிச்சல் இல்லை. புரியுதா இப்ப உங்களுக்கு? சும்மா பேருக்கு கிளாரிபிகேஷன் அப்படி இப்படின்னு சொன்னா கூட அவர்ல ஒரு பாகம்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்ற சத்தியத்தை சொல்றது, அவரை பத்தி சொல்றது, அதுக்கு தைரியம் எவனுக்கும் கிடையாது. கிறிஸ்தவங்கிற போர்வையில மறந்துக்கிட்ட பார்க்காங்க, அப்படி இல்ல மனுஜோதி ஆசிரமங்கிற போர்வையில மறந்துக்கிட்ட பாக்குறாங்க. தைரியமா உள்ள ஒரு பாகம்னு சொல்றதுன்னா அவருடைய போதனையில துணிச்சல சொல்றது. புரியுது அவங்களுக்கு? அது இப்ப இந்த ஒன்றே குலம் ஒருவனை தேவனுங்கிறத கூட சில்லா சொல்றதுக்கு இவங்களுக்கு இது இல்லை. அதனாலதான் அவங்க நம்ம என்ன போட்டுட்டோம் அதுல ஒண்ணு தப்பா அது சொல்றதுக்கு தில்லு இல்லாதனாலதான் எங்க நம்மள கடைசியில இவங்க இழுத்து விட்டு நம்மள மாட்டி விட்டுருவாங்களோட தான் அந்த கோடை எடு வைன்னு சொல்றது. இப்படியா சொல்லாட்டாலும் சொல்றது புரியுது அவங்களுக்கு? உள்ளுக்குள்ள அத்தகைய பயம் அது. இவங்க வாட்டில இழுத்து விட்டு போயிருவாங்க, நம்ம மாட்டிக்கிடுவோம், எப்படினாலும் தலைமை எங்க என்னது நம்மளதான் கேட்க வருவாங்கிற மாதிரி. அதுக்கு தான் இவங்க என்ன செய்யறாங்க. அதேதான். அப்ப அதான் யுத்தத்தை வாசலுக்கு கொண்டு வா, நம்ம அதை பேசணும் இல்லையா? அது ஆமா 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 அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ யாருங்கிறத வெளியே சொல்லுங்கிறது தான். இதைத்தான் எல்லாவனுமே மறைக்கும். அப்ப எல்லாவனுமே நடிக்கிறவனா தான் இருக்கான். அதான் விஷயம். ஒரு விஷயம் இருக்கு, எவ்வளவு நாள் தள்ளி போனாலும் ஒரு நாள் அது நெல்லாட்டப்பட்டு தான் அந்த முடிவு வரும். அது மட்டும் சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம யார் வேணாலும் கண்டுக்காம இருக்கட்டும், ஆனா நம்ம காலம் என்ன நிலையில முடிக்கிறாரோ அந்த முடிவுக்கு முன்பாக அது நெல்லாட்டப்படாம என்ன செய்யாது, அது முடிவுக்கு வராது. அது மட்டும் உறுதி. அப்படி சும்மா அப்படி சாதாரண மக்கள் மாதிரி நம்மளும் போற மாதிரி இருந்தா அதுக்கு இவ்வளவு போராட்டம் இது தேவையில்லைதான். அதனால இப்ப இங்க வாசலுக்கு யுத்தத்தை வாசலுக்கு கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீ யாருங்கிறத சொல்லுங்கிறது தான் ஐயா சொல்றேன். உங்களுக்கு ஒரு விளக்கு கொடு. முத்திரைகள் திறக்கப்படணும். முத்திரைங்கிறது ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, அது 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரைன்னு இல்ல, மொத்தத்துல 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்படும். அவ்வளவுதான். வருஷ கிரமமாலுங்கிற மாதிரி சொல்லல. அது மாத்திரம் இல்ல, அந்த முத்திரைகள் சொல்லும் போது அந்த புஸ்தகம்ங்கிறதே அவர் தான் கொண்டு வராரு. அது புரியுது உங்களுக்கு? அப்ப அந்த புஸ்தகத்தை புசிக்கும் போது அதை இது பண்ணும் போது வாங்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கி புசிக்க சொல்றான். ஆமா, வாய்க்கு மதுரமாகவும் வயிற்று கசப்பாகவும் இருந்தது. முதல்ல கேட்கும் போது நல்லா இருக்கு போது அது என்ன செய்யுது? இப்ப நம்ம அதுதான் ஐயா சத்தியம் இப்படி இப்படின்னு பேசும்போது நல்லா இருக்குங்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? இதத்தான் சொல்ல வருதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன செய்யுது? கசக்குது. இப்ப ஸ்டீவன் தாமஸ் மாதிரி அந்த புஸ்தகம்னா அது இந்த நீதியின் சுரையா தான் இருக்கும். ஐயா கடைசியா ஒரு புஸ்தகம் சொல்றாரு, அது இந்த புஸ்தகமா இருக்கும் அந்த புஸ்தகமா இருக்குங்கிறீங்க இல்ல? ஆமா 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 ஆமா. அப்ப 40 வருஷம் கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 வருஷம் நம்ம ஊழியத்துல இருந்தும் அந்த புஸ்தகம்னா என்னது இல்லைன்னா அப்ப இன்னும் இவங்க என்ன செய்யவே இல்லைன்னு அர்த்தம். ஸ்டடி பண்ணலன்னு அர்த்தம். அது என்னன்னு கேட்டா பக்கம் இதே தெரியலன்னா ஆரம்பம் அஸ்திவாரம் ஆனாவனாவே தெரியலன்னா நல்லா ஆரம்பமே தெரியலன்னா அதான் ஆனாவனாவே தெரியல. ஆரம்பம்னு சொல்றத விட ஆனாவனாவே தெரியலன்னா பிறகு இவங்களுக்கு எப்படி இவங்க இந்த வார்த்தையை கத்துக்கிட்டு என்னைக்கு இவங்க வர்றது சொல்லுங்க. அதானே. அப்ப அங்கதான் உதைக்குது எல்லாரும். அப்ப என்னது அந்த புஸ்தகம்னா என்ன, நீங்க என்னவா இருக்கீங்க, அதுதான விஷயம். அப்ப அதுதான் அவர் அளவு தெளிவா சொல்றாரு. புத்தகம் எப்ப திறக்கப்படுதுங்கிறது அவர் தெளிவா சொல்றாரு. நீங்க அதை எடுக்கும் போது அதை புசிக்கும் போதுதான் முத்திரையை திறக்கப்படுது. அது வரைக்கும் என்ன செய்யாது. ஆமா, அந்த வாய்க்கு என்னது மதுரமாயும் ஒரு ஆளை குறிச்சு சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு ஆள் யோவான் ஒரு ஆளுமே, ஆனா மொத்தத்துல மத்தபடி மற்றவங்களுக்கு முத்திரைங்கிறது அது என்னது, அது அந்த புஸ்தகங்கிறது அதை வாங்கி அதை கிரகிக்கிறதுன்னு சொல்றாரு. இவங்க என்னமோ அப்படியே. அதனாலதான் இவங்க எல்லாருமே என்னது, இப்ப அவங்க நீ உபாசம் விட்டு சொல்லுங்க அனுபவம் இருக்கு இல்ல, இவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்து அண்ணன் கூட இருந்து ஐயா கூட சொல்றாங்கல்ல. ஆமா, இவ்வளவு செய்திகளையும் படிச்சு அப்ப ஆனா அஸ்திவாரமே தெரியல. இதுல வரை எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு தெரியாது இருக்கிறதாங்க. என்னத்தை படிச்சீங்க சொல்லுங்க. அதானே. இன்னும் புஸ்தகம் என்னன்னே தெரியல எப்படி. அப்ப அது இப்ப தொகுத்து கிளியரா எழுதி இருக்கிறாரு. அப்ப அது எதையுமே இவங்க என்ன செய்யவே இல்லை. மொத்தத்துல ஏதோ வந்தோம் இருந்தோம் ஏட்ட வந்துட்டு அப்படியே பறந்து போயிருவோங்கிற மாதிரி என்னது அந்த எண்ணத்துல இருக்காங்க. அது எப்படி? அதான் ஐயா திரும்ப சொல்றாங்க, கார்ஷெட்டுக்குள்ள போயிட்டு வந்தா டெய்லி கார்ஷெட்டுக்குள்ள போயிட்டு வந்தா காராயிர முடியுமான்னு கேட்கிறாரு. இது மாதிரி டெய்லி கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா என்ன செஞ்சிட முடியாது, கடவுளாயிர முடியாது, எல்லாம் புனிதராயிர முடியாது. இவங்க அப்படித்தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க. அது சிந்தையில மாற்றம் ஏற்படுங்கிறது தான்